வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, மற்றவங்களுடைய போட்டோவை நீங்க எடுக்கும்போது கவனமா எடுக்கணும். சோ கண்டிப்பா நீங்க ஷார்ட்ஸ் போடும்போது கவனமா இருக்கணும். நம்ம சேனல் பாத்தீங்கன்னா A to Z ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. சோ அதுல நிறைய பேர் யூஸ் பண்ணி பயனடைஞ்சிருக்காங்க. சோ ஆமாவா இல்லையா கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபருடைய சேனலை எடுத்து வச்சுதான் நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். இது போல உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணும்னா கண்டிப்பா சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி சின்ன அவேர்னஸ் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பா நல்லதுக்கு காலம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல காப்பிரைட் வரக்கூடாது, இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னா நீங்க யாருமே பார்க்க மாட்டீங்க. ஆனா நீங்க பல சேனல்ல இந்த சாங் எடுத்து நீங்க போடுங்க அப்படின்னு சொன்னா நீங்க போடுவீங்க. ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா மற்றவங்களுடைய சாங்கை நம்ம எடுக்கவே கூடாது. அப்படி எடுத்தோம்னா நமக்கு காப்பிரைட் பிரச்சனை நிறையவே வரும். ஸோ நம்ம யூடியூப் ரூல்ஸ் பிரகாரம் தான் அதை எடுக்கணும். யூடியூப் ரூல்ஸ்னா ஃபேர் யூஸ் பாலிசின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பத்தியெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுடைய சாங் எடுங்க. மற்ற சேனல்ஸ் எல்லாம் நான் கவனிச்சிருக்கேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர் அங்கேயும் போயிட்டு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ நீங்க புரிஞ்சுக்கோங்க, எடுக்கலாம், எப்படி எடுத்தா பிரச்சனை வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய யூடியூப் ஃப்ரீ கோர்ஸ் அதை போய் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல சில லிங்க்ஸ் கொடுக்குறேன், அதையும் பாருங்க. இப்ப இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சில சேனல்ஸ் இந்த மாதிரி பண்ணவே கூடாது. அப்படி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய இன்டர்வியூ எல்லாம் பஸ்கமல்ல கொடுக்குறேன், பாருங்க. இப்ப வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பாத்தீங்கன்னா இவங்களுடைய சேனல்ல என்ன பண்ணிருக்காங்க. ஸோ இதை நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா உங்க சேனலுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ கண்டிப்பா இவங்க பாத்தீங்கன்னா என்னுடைய பிக்கஸ்ட் சப்ஸ்கிரைபர்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இவங்க 2024 தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங் நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, நீக்கி ஓப்பன் பண்ணிட்டு நீக்கே வியூஸ் வரல அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குக்கிங் கேட்டகரி எடுத்திருக்கீங்க. உங்களுடைய ஆப்போசிட் சேனல் இது எல்லாமே நீங்க செக் பண்ணுங்க. விளாகா இருக்கட்டும், குக்கிங்கா இருக்கட்டும், டிராவலிங்கா இருக்கட்டும். ஸோ உங்க ஆப்போசிட் சேனலை செக் பண்ணுங்க எத்தனை வருடங்கள் ஆகுதுன்னு. ஸோ நீங்க அந்த அளவுக்கு பொறுமையா இருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய வீடியோவை நான் பார்த்தேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ தம்ப்நெயில்ல மிஸ்டேக் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் இருந்தாலும் நமக்கு மானிட்டைசேஷனுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. இப்ப வராது, ஆனா கண்டிப்பா மானிட்டைசேஷன் ப்ராசஸ் செக்கிங்ல கண்டிப்பா உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். இதை பத்தியெல்லாம் நான் ப்ரீவியஸா நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பா நீங்க தொடர்ந்து பாருங்க. ஒருவேளை நீங்க பார்க்கலன்னா என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவை பாருங்க, நான் முன்னாடி போட்ட வீடியோவை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த தம்ப்நெயில்ல என்ன பிரச்சனைனா பாத்தீங்கன்னா இவங்க ஒரு ஃபேமஸான குக்கிங். ஸோ இவங்களுடைய போட்டோவை இப்ப வச்சா பிரச்சனை வராது. எல்லாருக்குமே சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு லெசனபிளா இருக்கும். நீங்க ஒருவேளை நல்ல காலம் இருந்து நம்ம ரீச் ஆயிட்டோம்னா அந்த சமயத்துல யூடியூப்பும் உங்களை அனலைட்டிக் பண்ண ஆரம்பிக்கும், மக்களும் உங்களை அனலைட்டிக் பண்ணுவாங்க. ஸோ அந்த சமயத்துல என்னுடைய இமேஜை எடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கலாம், கார்ப்பரேட் கிளைம் கொடுக்கலாம், வாட் எவர் மானிட்டைசேஷன் கிடைக்காம போக கூட வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க மற்றவங்களுடைய இமேஜ் எதுவும் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. என்னுடைய மானிட்டைசேஷன் பாலிசி அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, கண்டிப்பா நீங்க பார்த்தே ஆகணும் அனைவருமே. அது மட்டும் இல்ல யூடியூப் ஃப்ரீ கோர்ஸ் இருக்கு, அதையும் நீங்க பாருங்க. மோஸ்டா பாத்தீங்கன்னா என்னுடைய பிளேலிஸ்ட பாருங்க. நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸ் நான் டச் பண்ணிக்கிறேன். இந்த ஷார்ட்ஸ்ல இவங்க நிறைய மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. என்னன்னா ஷார்ட்ஸை பாத்தீங்கன்னா நிக்க வச்சு எடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க படுக்க வச்சு எடுத்து போட்டா அது ஷார்ட்ஸா கன்சிடர் ஆகாது. ஏன்னா இந்த அப்டேட் பாத்தீங்கன்னா அக்டோபர் 15 என்று வந்தது. சோ நீங்க படுக்க வச்சு எடுத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா வீடியோவா தான் கன்சிடர் ஆகும். நிக்க வச்சு எடுத்தீங்கன்னா 3 நிமிஷத்துக்கு நீங்க வீடியோ எடுத்தாலுமே அது ஷார்ட்ஸா தான் கன்வெர்ட் ஆகும். இதை பத்தி டீப்பா தெரிஞ்சுக்கணும்னா நான் ஆர்டரா பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உடனே நீங்க அங்க போயிடாதீங்க, நீங்க கண்டிப்பா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சோ ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க நிக்க வச்ச ஃபார்மேட்ல போடணும், அப்பதான் மக்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அப்படி தள்ளும் போது உங்க ஸ்கிரீன் ஃபுல்லா உங்களுடைய ஷார்ட்ஸ் அவங்களுக்கு ஷோ ஆனாதான் பார்ப்பாங்க. இல்லைன்னா எங்கேயும் ஒரு குட்டியா ஷோ ஆனா கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு அடுத்த ஷார்ட்ஸை பார்க்க போவாங்க. சோ இது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்
லைவ் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா லைவ் வந்து எல்லாருமே எதுக்காக போடுறேன்னே தெரியல. லைவ் போடுறீங்க, கண்டிப்பா லைவ் ஏன் போடணும், எதுக்காக போடணும், லைவ்ல பணம் வருமா, வாட்ச் ஹவர்ஸ் வருமா, இதை பத்தி எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கும் பிளேலிஸ்ட்ல லைவ் பத்தி ஒரு சப்ஜெக்ட் வைஸா இருக்கு, கண்டிப்பா பார்த்து பயன்பெறுங்கள். நெக்ஸ்ட் போஸ்ட். இந்த போஸ்ட்லயும் நிறைய ப்ராப்ளம் இருக்கு. இந்த போஸ்ட் இப்படி போடக்கூடாது, போஸ்ட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பா இது எல்லாமே நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். மோஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா நீங்க என்னுடைய பிளேலிஸ்ட பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர் தான். ஸோ அவங்களுடைய சேனலை வச்சு நான் ரிவ்யூ பண்ணேன். உங்களுடைய சேனல் வச்சு ரிவ்யூ பண்றதா இருந்தாலும் சொல்லுங்க, உங்களை ப்ரமோஷன் ஃப்ரீ ப்ரமோஷன் பண்றதா இருந்தாலும் சொல்லுங்க. கண்டிப்பா நான் வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். தேவைப்பட்டா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? என்னுடைய மெம்பர்ஷிப் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா சைட்ல காமிக்கிற பாருங்க, ரொம்ப ரொம்ப கம்மி தான். நீங்க மற்ற டெக் சேனல் கூட கம்பேர் பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. 200 ரூபாய் வச்சிருக்கேன். ஸோ அந்த 200ல சேர்ந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபோன் நம்பர் தருவேன். ஸோ ஆல்ரெடி சேர்ந்தவங்க யாராவது இருந்தா நான் ஃபோன் நம்பர் கொடுத்து உங்களுக்கு டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிருக்கேனா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுங்க. மறக்காம சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோவை ஒரு வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த சேனலுக்கு காப்பிரைட் பிரச்சனை, ஸ்ட்ரைக் பிரச்சனை, ரீயூஸ்டு பிரச்சனை, ரிப்பீட்டட் பிரச்சனை, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிசெப்டிவ் பிராக்டிக்ஸ் எல்லாமே நம்ம தவிர்த்து ஓன் கண்டென்ட் மட்டும் போடலாம். தயவு செஞ்சு என்னுடைய பிளேலிஸ்ட பாருங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, நான் வீடியோவை ரெடி பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய சப்ஸ்கிரைபர் டவுட் வந்து பின்னாடி ரெடி பண்ணிட்டு இருக்கேன், கண்டிப்பா அப்லோட் பண்றேன். உங்களுடைய டவுட்டும் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, வாட்சர்ஸ் ஏன் குறையுது, வியூஸ் ஏன் போகல, சப்ஸ்கிரைபர் ஏன் வரல, 400-500 வியூஸ் நிக்குது, இதுக்குண்டான பதில்லாம் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கண்டிப்பா நீங்க ஒன்ஸ் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனை, அதாவது என்னுடைய பிளேலிஸ்டையும் பாருங்க, என்னுடைய டிஸ்கிரிப்ஷனையும் பாருங்க. கண்டிப்பா உங்க லைஃப்ல நீங்க முன்னேறுவீங்க. இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க, பல விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.